ரவிராஜா ஜெயிச்சிலும் உன்னை தூக்க சொன்னாங்க, அதை போட்டோ தூக்கிட்டேன். போட்டோ தூக்கிட்டேன், பொறுப்பு தூக்கல. அவன் என்ன பண்ணிருக்கான், நேராக போனால் மனசு நொந்து போய் தன் உயிரை மாய்ச்சிக்கிட்டார். அடக்கடல ஒரு பேனர்ல போட்டோ வராதுக்கு. இது பாண்டிச்சேரி ஆனந்த் சாரோட மாநில நடத்தது. அங்க மாநிலத்தை போன் பண்ணுங்க, அங்க பழைய ஆளை யாரை வேணா கேளுங்க, இந்த சம்பவம் நடந்தா கேளுங்க. அவனுக்கு கல்யாணமாய் 2 சின்ன கை குழந்தைகள் தான் இருக்கு. இதுக்கப்புறம் புசியானந்த் என்ன பண்ண தெரியுங்களா, அவர் தான் மாநில செயலாளர். பாண்டிச்சேரி ஆனந்த் இன்னைக்கு வேட்பாளர். டி நகர்ல என்ன நடுத்தருவில் நிக்க வச்சவர் இன்னும் டி நகர்ல நிக்க வச்சிட்டாரு. இப்படித்தான் ஆனந்த் உள்ள வந்தார். ஆனந்த் உள்ள வர்றதுக்கு முன்னால பாலா சாகாம இருந்திருந்தா, ஏன் வேலுமணி இல்லாம இருந்திருந்தா, நான் சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா அவர் மாநில துணைத் தலைவரா ஆயிருக்க முடியாது. சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். துணிச்சலோட தைரியமா தளபதி கையை இறுக பிடிச்சா. கையை பார்த்துட்டு எர்ரா கையனர். நான் ஜேக்கு ஓட்டு கேட்டால் அந்த அம்மா எனக்கு தலைவியாயிரும். நான் உங்களுக்கு தலைவனாக முடியாது. வெயிட் பண்ணுங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சரி, இப்ப இந்த புஷி ஆனந்த் வந்து எப்படி வந்து உள்ள வர்றாரு, அதை சொல்லுங்க. அவர் எப்படி வர்றாருன்னா சார், அவர் பாண்டிச்சேரியில ராஜலட்சுமி பிரஸ்னு ஒரு பிரஸ் வச்சிருந்தார். பிரிண்டிங் ஆர்டர்லாம் பண்ணிட்டு இருந்தார். இது எனக்கு தெரியாது. நாங்கள் பாண்டிச்சேரி போனப்போ அந்த பாண்டிச்சேரி முதல் மாநில தலைவர் வேல்முருகன், புதுவை மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், பாலா அப்படின்னு சொல்லுவோம், இவரை கௌரவ தலைவராக போட்டிருக்காங்க. எங்களை வரவழைச்சி போகிறோம். ஜெயச்சீலன் சார் நாங்கள் எல்லாம் போகிறோம். பெரிய ஃபங்க்ஷன். இத்தனையும் இந்த புஷி ஆனந்த் சார் அவர்கள் செலவு பண்ணி பண்ணுறான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த மாவட்ட மாநில தலைவர்கள் கூட இருக்காங்க. நான் சார் நல்லா பண்ணுறீங்க சார், கையெல்லாம் கொடுத்தோம். அவர் ரூமில் பேசிகிட்டு இருக்கும்போது இதில் மிகப்பெரிய ஹைலைட் என்ன சார், புஷி ஆனந்த் பீரோ தண்ணியும் சாப்பிட மாட்டார். எந்த கெட்ட பழக்கமே கிடையாது சார். ஆனால் ஜெனூன் இதை விட ஆச்சரியமான கேட்டா நான்வெஜ் சாப்பிட மாட்டார் சார். அவ்வளோ புனிதமான மனிதன் இந்த புஷி ஆனந்த். நான்வெஜ் சாப்பிட மாட்டார், பீர் சாப்பிட மாட்டார். எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை. இருந்தாலும் எப்பாவது பீர் சாப்பிட பாண்டிச்சேரி போனோமே, சாப்பிடலாமா, இவரும் ரவிராஜா பீர் சாப்பிடுன்னு கேட்பான்னு பார்த்தா கேட்கவே இல்லை. நாங்களும் சாப்பிடல. அவ்வளோ ஆனந்த் சார் இருக்கும். ஆனந்த் சார் ரூம் கண்டுக்காரு. ரவிராஜா ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களான்னாரு. ஆஹா, பீர் கேட்குறாரா, சாப்பிட்ருவோம் விடு, பெண்ணாயிரப்போகுது அப்படின்ட்டு கேளுங்க சார் தைரியமான். அவர் என்ன சொன்னீங்களா, ரவி இந்த பாலா எல்லா ஃபோட்டோ போடுறோம், எல்லாம் பண்ணுறோம், பேனர் வைக்கிறோம், 10 பைசா தரமாட்டேங்கிறான், நாங்களே செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். பொருளாளர் காசு தராரு, ஜிப்பிங்கிறவன் தலைவர் காசு தராரு, பாலா மாநில செயலாளர் காசு தர மாட்டேங்கிறான். அவ்வளோ நானே பேனர் வச்சா காசு கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கேன். பாலா காசு தர பேனர் போடாதீங்க, போடாதீங்க ஏன் சார் அப்படின்ட்டு இது திருமண டைமில் சொல்லிட்டேன். ஏன்னா மண்டலத்தில் உள்ளே போன டைம் அது. அப்படி சரின்ட்டாரு. திருமலை படம் ரிலீஸு, பாலாவோட மனைவி படத்துக்கு போயிருக்காங்க. திருமலைக்கு பேனர் வைக்கிறாங்க புதிய மாநில தலைமை. அதுல இந்த பாலாவின் மனைவி பார்த்திருக்கா, அவர் புருஷன் போட்டோ காணும். உடனே அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு வந்து புருஷன்கிட்ட, என்னங்க உங்க போட்டோ காணும், செயலாளர் பேரே காணும், தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லா பேரும் போட்டு எல்லா போட்டோ போட்டுக்கிட்டான். இவன் காடு போயிட்டு நேராக வந்தான். நேராக புஷி ஆனந்த் இவரையும் பார்த்து தலைவரை போய் ஏன் பேரை போடலண்ணா, புஷி ஆனந்த் தான் போட வேண்டாம் சொல்லிட்டு அவர் தான் காசு கொடுத்தாரு. ஏன் போடலை, மாநில செயலாளர் போட்ட பேரை தூக்க சொன்னாங்க, உன்னை தூக்கிட்டான்ட்டான். ரஃபா காசுக்கு பற்றி எதுவுமே பேசல. அன்னைக்கே அரசியல் பண்ணிட்டார் அவர். ரவிராஜா ஜெயிச்சிலும் உன்னை தூக்க சொன்னாங்க, அதை போட்டோ தூக்கிட்டேன். போட்டோ தூக்கிட்டேன், பொறுப்பு தூக்கல. அவன் என்ன பண்ணிருக்கான், நேராக போனால் மனசு நொந்து போய் தன் உயிரை மாய்ச்சிக்கிட்டார் வீட்டுக்குள்ள. சாகும்போது கடிதத்தில், இத்தனை வருடமா மாநிலமாக இருந்தேன், என்னை வந்து இவங்க என்னை தூக்குன கட்டிக்கு நான் வெளியே போயிடுறேன், நான் இறந்துக்கிறேன்னு சொல்லி அவன் அடக்கடல ஒரு பேனர்ல போட்டோ வராதுக்கு. இது பாண்டிச்சேரி ஆனந்த் சாரோட மாநில நடத்தது. அங்க மாநிலத்தை போன் பண்ணுங்க, அங்க பழைய ஆளை யாரை வேணா கேளுங்க, இந்த சம்பவம் நடந்தா கேளுங்க. அவனுக்கு கல்யாணமாய் 2 சின்ன கை குழந்தைகள் தான் இருக்கு. இந்த கடிதம் போலீஸ் எடுத்துருச்சு. டைரக்டர் பொன்மை கேட்குறாங்க, இது ரசிகர் மன்றம், ஊழல் பண்ணியிருக்கலாம், மாற்றிருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம், நீங்கள் தலையிடாதீங்க, அந்த கடிதத்தை அப்படியே வச்சுக்க நான் பார்த்துக்கிறேன்னு பேசிட்டார். என்ன பண்ணுறீங்களா, அந்த பொண்ணை வரவழைச்சி 2 குழந்தைகளும் எல்கேஜி படித்து யூகேஜி முடித்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் ஃபீஸ் கட்டுறேன், கல்யாணமாக நான் பார்த்துக்கிறேன்,
அந்த இதை பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு முழுமையாக பண்ணிட்டாங்க. இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சிட்டாரு. அதான் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதே புஷி ஆனந்த் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அவர் தான் மாநில செயலர் ஆயிட்டார். எங்க? பாண்டிச்சேரிக்கு ஆயிட்டாரு. அந்த பாலா இருந்த இடத்துல இவரு உட்கார்ந்துருக்காரு. இதுக்கப்புறம் பாலாக்கு அப்புறம் வேல்முருகனை தூக்கிட்டு இவரு தலைவர் கௌரவத்தில் ஆயிட்டார் பாண்டிச்சேரிக்கு. நமக்கு இவரை பற்றி பாலிடிக்ஸ் தெரியாது. இவரை பற்றி விசாரிக்கும் போது தான் இவர் இப்படிப்பட்ட பாலிடிக்ஸு, காங்கிரஸ் இருந்திருக்காரு, ஒரு பிஏவாக இருந்திருக்காரு, இப்படி பண்ணுறாருங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. இவர் என்ன பண்ணிட்டேன், எலெக்ஷனில் தோற்ற உடனே டைரக்டர்கிட்ட, சார் ரவி என்ன பண்ணார், ஜெய்சீலன் சார் வெளியே போயிட்டார். நான் ஜெய்சீலன் என்ன பண்ணார், இருக்கிற அத்தனை மாவட்டத்திலையும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு குறிப்பிட்ட கட்சியில் சொல்லி சேர்த்திடுறேன், தலா 5 லட்சம் வாங்கி தரேன்ட்டாங்க. எல்லா மாவட்ட தலைவனும் ஓகே பண்ணிட்டாங்க. ஒரு 10-15 மாவட்ட தலைவர். இதில் திமுக மாவட்ட தலைவர் கரிகாலன் திருச்சி, பில்லா ஜெகன் தூத்துக்குடி, சேலம் பார்த்திபன். பில்லா ஜெகனுக்கும் 5 லட்சம் வாங்கிட்டு நீ வந்து சேர்ந்து நாளைக்கிட்டார். இந்த பில்லா ஜெகன் நேராக பார்த்திபன் சொல்லிட்டார். பார்த்திபனும் டிஎம்கே இன்னைக்கு டிவிகே வேட்பாளர். அவரு பில்லா ஜெகனுக்கு சிவகங்கை இல்ல சேலம் மாவட்டத்தில் தமிழ் இன்னைக்கு எம்எல்ஏ. அவர் எனக்கு போன் பண்றாரு, ரவிராஜா வேட்பாளர் இன்னைக்கு வேட்பாளர் ரவிராஜா ஜெய்சீலன் இப்படி சேர்த்த சொல்றாரு அப்படின்னா. அப்படியா சார்னா, எங்க ஷூட்டிங் வேலை இதை ஷூட்டிங்கு திருவிழா நடக்குது. தளபதிட்டு உள்ள போனேன். என்ன பண்ண, தளபதி ஏடிமுக ஆதரவு, திருவள்ளூர் ராணா, கலையரசன் ரமணா திருவள்ளூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைராஜன், சைதை துரசாமி எல்லாம் வரவழைச்சு தளபதி நிற்க வச்சு போட்டோ எடுக்கிறேன். தளபதி சொல்றார், நான் அப்பா ஆதரிக்கிறார், நான் ஆதரித்து யாரும் ஓட்டு கேட்க மாட்டாங்க. சார் அப்பா கேட்க சொல்கிறார் சார். கேரளாவில் வந்து கோயம்புத்தூர் ஒரு மாநாடு, விஜயகாந்தெல்லாம் வராங்க, பேனருக்கு போட போட்டுருக்கு. நான் ஜேக்கு ஓட்டு கேட்டால் அந்த அம்மா எனக்கு தலைவியாயிரும், நான் உங்களுக்கு தலைவனாக முடியாது, வெயிட் பண்ணுங்க, நீங்கள் என்ன வேணா பண்ணணும். அதனால எல்லாத்தையும் போட்டோ எடுத்து மினிஸ்டர்லாம் போட்டோ எடுக்கிற விஜய் போஸ் கொடுத்தாரு. ஆனால் இவர் வந்து நான் உங்களுடைய வெற்றிக்கு அணில் போல உதவுனேன் இவர் சொல்லவே இல்லை. இவர் எங்க சொன்னார்? இப்போ சொல்லு ரவிராஜா, நான் கோயம்புத்தூருக்கு பிரச்சாரத்துக்கு வரணுமா வேண்டாமானார். வேண்டாம் சார் இதுனாரு. சந்தோஷமா ஓகேட்டாரா. இப்போ ஆனந்த் சாரு எலெக்ஷன் இந்த மேட்ரா எதுக்கு ஜெய்சீலம் கூட்டு சொல்றாரு இல்லையா, பார்த்திபன்கிட்ட சொல்லிட்டாரு, எங்கிட்ட சொல்லிட்டாரு. நான் சொல்கிறேன் சார் பார்த்திபன் சார் இப்படி சொல்கிறாரு சார்னு. எல்லாம் போட்டோ எடுத்ததுக்கப்புறம் ரவிராஜா என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, இனிமேல் ஜெய்சீலன் என் முன்னால் வரக்கூடாது, கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கட்டி என் காலில் விழக்கூடாது, இனிமேல் அவர் என் முன்னாலே வரக்கூடாது. இதைத்தான் என்னையும் சொல்லியிருக்காரு. யார் வெங்கட்டுக்கிட்ட, என்னையும் அப்படிதான். இவர் சொன்னாரா, சொல்லிட்டு மூஞ்ச பப் பண்ணிக்கிட்டு இனிமேல் நீங்கள் தான் மாநிலத்தில் அப்படின்ட்டார். நான் பார்த்தேன் எங்கிட்ட கேரவன்ல இல்லைன்னு சொல்லுங்க. அவர் மூஞ்ச பப்பு தொடச்சிட்டு இருக்காரு, கண்ணாடி பார்த்துட்டு கீழே விழுந்து காலை தொட்டேன். எதுன்னு தலைவரா போட்ட காலில் விழுறீங்க சார்? தலைவரா போட்டதுக்குள்ள என்ன போட வேண்டாம்னு விடுறேன் சார், நான் செக்ரட்டரிங்கிற பேர்ல இருக்கேன் சார், அப்படியே இருந்துக்கிறேன். என்னைக்காவது ஒரு படம் பண்ணிட மாட்டேனா? தலைவரா சேலம் பார்த்திபனை போடுங்க, மதுரை தங்கபாண்டியை போடுங்க, விஜயகுமார் சார் அவரை போடுங்க, பாஸ்கரை போடுங்க, ஏன் பாண்டிச்சேரி ஆனந்த போடுங்க. இவங்கெல்லாம் காரு வசதியோட கெத்தா இருக்காங்க. நான் ரோட்ல தோரணம் கட்டின்னு மைக்கில் பேசிட்டு இருக்கேன், என்ன போய் தலைவரா போடுறீங்களா? நீங்க சொல்ற யாரையும் போட மாட்டேன், வேற யாரையோ போட்டால் நீங்க கோச்சுக்கூடாது. நான் கோச்சுக்க மாட்டேன் சார். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் தளபதி என்ன பண்ணுறீங்களா, விஜயாப்பாக்கு விஜய் சார் சொல்றாரு, என்ன அப்பா எல்லாம் நாளைக்கு 4 மணிக்கு குறிப்பிட்ட கட்சி அலுவலகத்தில் சேர போகிறாங்க, பேப்பர் நியூஸ் தந்தியில் வரப்போகுது, அதை வரவிட பண்ணுங்கட்டார். டைரக்டர் பார்த்தாரு, நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் திருவள்ளூர்லேருந்து, டைரக்டர் ஏசி குமார் உட்காந்துட்டு ஒவ்வொரு மாவட்ட தலைவராக அவங்க நம்பர் போடுறாரு, பேசுகிறாரு. என்ன பேசணும் கேட்குறாரு, என்ன இன்பராஜ் நாளைக்கு போய் சேர்றீங்களாம்மா, தலா 5 லட்சமாம்மா, எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் வாங்கிக்கும்பா, தப்பே இல்லைப்பா, தளபதி கூட இத்தனை வருஷம் வேலை செஞ்சதுக்கு 5 லட்சம் கிடைக்குதுல்ல, எல்லாம் வாங்கிக்க. சரிங்கப்பா. அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீ என்ன பண்ணுறீங்க, என் பேட்ச் நம்பர் இவன் கொடுப்பான், அப்போல்லாம் செல்லெல்லாம் கிடையாது, குமார் கொடுப்பான். அந்த செல்லில் நாங்கள் இந்த கட்சிக்கு போய்க்கிறோம் விளைக்கிறோன்னு ராஜினாமா லெட்ரு சாயந்தரம் 6 மணிக்குள்ளே எனக்கு வந்துடணும். அப்புறம்தான் நாளைக்கு 6 மணிக்கு நீ பண்ணுவேன், இல்லை தளபதியின் புகழுக்கு கலந்த விளைவிச்சுக்கன்னு சொல்லி உங்களை நான் பேப்பரில் அறிக்கை விட்டுருவேன்னு சொல்லு, கேஸ் போட்டுருன்ட்டாரு. அத்தனை மாவட்ட தலைவரும் டபுக்கு எவனுமே வரல.
குறிப்பிட்ட 1-2 பேர் மட்டும் போனாங்க. அந்த கட்சியில் சேர முடியல, பார்க்க முடியல, எல்லாம் வெளியிட்டாங்க. எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. சைலண்டாக ஜெய்சீலனை விளக்கிட்டார். இப்படித்தான் ஜெய்சீலனை விளக்குனார். என்ன தலைவராக போட்டால் போட மாட்டேன்ட்டாரு. நான் வந்து லிஸ்ட் விஜய் டைரக்டர் சொன்னேன், சார் இந்த 5 பேரை போடலாம் சார். யாராவது சொன்னேன், பார்த்திபன் சேலம், ஓகே, இவர் தங்கபாண்டி மதுரை, விஜயகுமார் லாயரு, இப்போ இவங்கள எம்எல்ஏ. அன்னைக்கு அவங்கள மாநில தலைவராக போட சொன்னேன் நான், இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாம் வேட்பாளர்கள். இன்னைக்கு வேட்பாளர் தங்கபாண்டி வேட்பாளர், தருமபுரி சிவா வேட்பாளர், விஜயகுமார் வேட்பாளர், பாஸ்கர் வேட்பாளராக இல்லை, பாண்டிச்சேரி ஆனந்த் இன்னைக்கு வேட்பாளர். டி நகரில் என்ன நடுத்தருவில் நிற்க வச்சவர் இன்னும் டி நகரில் நிற்க வச்சிட்டாரு. அவரும் நிற்கிறார். அவருக்காக ஓட்டு கேட்டு நான் பாண்டிச்சேரி ஓட்டு கேட்டவன். அவரும் தளபதி இருக்கிற ஸ்டில்ல பிண்டடிச்சு கொடுத்து வீடு விட ரோடு போட உங்க கையால கொடுத்துருக்கேன். அந்த ஆனந்த் இப்படி நிற்கிறார். இப்போ விஜய் டைரக்ட் என்ன பண்ணிட்டாரு, எல்லா போன் பண்ணோன்னா எல்லாம் போயிட்டாங்க. என்ன தலைவராக போடாமல் புசி ஆனந்த துணைத் தலைவராக போட்டார். இவரை பாஸ்கரை பொறுப்பாளராக போட்டாங்க. வேலை சுட்டி நடக்குது. பாஸ்கர், என்ன ரவிராஜா தமிழ்நாடு முழுக்க பொறுப்பை போட்டு எனக்கு துணைத் தலைவராக போட்டிங்களேன்னு. தளபதி என்ன பண்ண தெரியுங்களா, அந்த கட்சி தலைவராக மக்களுக்கு அவரை அறிவிச்சிட்டார். கௌரவ தலைவர் பொருளாளராக எங்கள் அப்பாவை அறிவிச்சிட்டார். நான் தான் அப்படின்ட்டாரு. அவரு ஜெய்சீலனி இவர் அப்போ ஜெய்சீலன் இல்லை, துணைத் தலைவராக புசி ஆனந்த்னு அறிவிக்கிறார். பொறுப்பாளராக பாஸ்கர் அறிவிக்கிறார். அத்தனை மாவட்ட தலைவரும் சங்கீதம் இருக்கானுங்க. என்ன சொன்னதுங்களா, மாநில செயலாளர் மக்களுக்கு யார் தெரியுமா, யாரு, நம்ம என்னந்த அப்படின்னு என்னை கூப்பிட்டார் சார். எனக்கு அப்படியே நடுங்கிருச்சு, அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். அப்படி இந்த மாநில செயலாளராக வந்தார். இப்படித்தான் ஆனந்த் உள்ள வந்தார். ஆனந்த் உள்ள வர்றதுக்கு முன்னால பாலா சாகாம இருந்திருந்தா, ஏன் வேலுமணி இல்லாம இருந்திருந்தா, நான் சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா அவர் மாநில துணைத் தலைவரா ஆயிருக்க முடியாது. ஆச்சுங்களா? இதுக்கப்புறம் நான் என்கிட்ட சொல்றாரு, ரவிராஜா என்ன துணைத் தலைவராக போட்டீங்களே, அவரை போட்டுருங்க அப்படின்னு பாஸ்கர் சொல்றாரு. உடனே சார் நீங்க துணைத் தலைவருங்க, நீங்க தருங்க, நான் தான் மாத்தி விட்டேன். இன்னைக்கு நான் பண்ணேன். இதுக்கப்புறம் துணைத் தலைவர் இருந்தவர் ஜெய்சீலனை போனதுக்கப்புறம் போட்டு தலைவராயிட்டார். இப்படி சார் தான் வந்தார். எனக்கு என்ன தெரியுங்களா, ஆனந்துக்கு நான் எதிரானவனே இல்லை சார். நான் ஒரு எனக்கு எப்போ போனாலும் வீட்டில் சாப்பிட சொன்னப்பாரு. நண்டு, எறா, சுரன் எல்லாம் இருக்கும். இவர் தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு. அவர் மனைவி மகாலட்சுமி மாதிரி அவ்வளோ லட்சணமாக இருப்பாங்க. அவங்க கூட சார் சமைச்சு போடுவாங்க சார். ரெஸ்பான்ஸ் சுற்றிக்கு பின் பண்ணுவேன் சார். அங்கே பாண்டிச்சேரி ப்ரோக்ராம், அந்த மேடை விழாவுக்கு போகிறேன், ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது சாப்பிட வச்சு அனுப்புவார் சார். ஒரு கடைக்கு போனேன், போல்டர் செல்டர் நல்லா இருக்கே, 6000 வேண்டாம் கொடுத்து வரேன். என்னை கூப்பிட்டு அந்த செல்லை வாங்கி சார், எனக்கு வேண்டாம் வாங்கிக்கோ சார், வாங்கிக்க ரவி அப்படின்னு அப்படி வாங்கி கொடுப்பாரு. ஒரு கடையில் பேசிட்டு இருக்கும்போது தினம் மாலை மலர் பேப்பர் வாங்கிட்டு படித்தேன். என்ன ரவிராஜா பேப்பர் படிக்கிறேன்? ஆமாம் சார் இப்போ தான் வாங்கினேன். படித்தேன். 10 நிமிஷம் கடைக்கார ஓடி வந்து, தம்பி மன்னிச்சுக்குங்க, இந்தாங்க 2 ரூபாங்கிறான். அன்னைக்கு மாலை மலர் 2 ரூபாய் ஒன்று. என்ன சார் ஆனந்த் சார் எப்படி நீ காசு திட்டாரு. இவ்வளவு செல்வாக்கா இருக்கிறார் அவர். என் மேல அவருக்கு மரியாதை பாருங்க. ஒரு பேப்பர் வாங்கினதை கொண்டே கடைக்காரரை திட்டிட்டு வந்து காசை திருப்பி கொடுக்குறாரு, வெறும் 2 ரூபாய. இதை விட கொடுமைன்னு தெரியுங்களா, ஆனந்த் சார் வாழ்க்கையில மறக்க மாட்டார். இன்னைக்கு நான் வெளிவரக்கு ஒரே காரணம் புசி ஆனந்த் தான். நான் எங்க வேணா சொல்லுவேன், அவருக்கு நான் துரோகம் பண்ணல, லஞ்சம் வாங்கல, பாலியல் குற்றச்சாட்டு பேர் கிடையாது. உங்களை மரியாதையை தானே வச்சிருக்காரு. என்னை தூக்கிட்டாரே. தூக்கறதுக்கு முன்னால இந்த ஆனந்த் சாருக்கு என்ன பண்ணு கேளுங்க. இவர் என்ன பண்ணாதீங்க, ஒரு தடவை பாண்டிச்சேரியில எலெக்ஷன் நடக்க போகுது. இவர் வேட்பாளர் கிடையாது. டைரக்ட் என்ன பண்ணாரு, அம்மா ஜெயிச்ச உடனே கடலூர்ல மஞ்ச குப்பத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு திறப்புள்ள நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாரு. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனந்த் சார் என்கிட்ட வர்றாரு, ரவிராஜா மாநில துணைச் செயலாளர் பொறுப்பாளராக இருக்கேன், ஓகே, ஆனால் எங்கள் ஊரை தாண்டி தான் விஜய் சார் போவார். ஆமாம் சார் போவார். இப்போ என்ன, நான் பாண்டிச்சேரி வழியில் வரவேற்பு கொடுக்கல, நல்லா இருக்காது, அதனால் நான் வழியில் நிறுத்தி ஒரு சால்வை மாலை போடணும், இதை விஜய் சார்ட்ட சொன்னா தான் ராஜேந்திரன் காரை நிறுத்துவான்ட்டார். அப்படியா சார்? இப்போ இருக்க புசி ஆனந்த் இன்னைக்கு டி நகர் எம்எல்ஏ வெற்றி பெற விட்டுருங்க. வேட்பாளர் அவருக்கு ட்விஸ்ட் எங்க அடிக்கிறேன்னு முடியும் போது சொல்றேன். அவர் என்ன பண்ண தெரியுங்களா, சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ண, ஆனந்த் சார் சொன்ன உடனே நேராக போய் விஜய் சார்ட்ட சொல்கிறேன், சார் அப்படின்னா வர்ற வழியில் ஆனந்த் சார் நிற்பார் சார், காரை நிறுத்திடுங்க, நீங்கள் அவருக்கு ஒரு சாலையோ மழையோ போடுவார், பட்டாசெல்லாம் வெடிப்பார் சார், வாங்கிக்கோ
சும்மாவே இருக்க மாட்டீங்களா? மஞ்சக்குப்பம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பனிங் சொன்னீங்க சார். பஸ் ஸ்டாண்ட் அவன் கை காசு போட்டு பண்ணியிருக்கான் சார். வர்றவள அவர் ஊரை தாண்டி போகும்போது அவரை மதிக்கலன்னு வராதா? உங்களுக்கு வாய்ஸ்லன்னு வராதா? நீங்கள் பண்ணுங்க. சரி பண்ணிக்கிறேன்ட்டாரு. நான் மஞ்சக்குப்பத்தில் காத்திருக்கிறேன். தளபதி வராரு, மைக் எடுக்கிறாரு, பேசுறாரு, பஸ் ஸ்டாண்டு திறக்கிறாரு, காரில் உட்காராரு. ஒரு கல் பறந்து வந்து கண்ணாடியை உடைக்குது. தளபதியோட காரை விஜய் ஆட்சியில் உடையுது. அந்த காரோட வராரு. காரை மாற்றி இவர் என்ன பண்ணுவதுங்களா, கடலூருக்கு பாண்டிச்சேரிக்கு முன்னாலே ஒரு பெட்ரோல் மேலே கார் அடிச்சுட்டு வேற காரில் தான் வராரு. கார் கண்ணாடி உடஞ்சாச்சு. அப்படியே வராரு. உடஞ்சாச்சுன்னா நீங்க சொல்ற அந்த பிளான் கண்ணாடி கார் கண்ணாடி உடஞ்சிருச்சு. சரி, உடஞ்சதுக்கு விளக்கத்தை மறக்காம கேளுக்கும் சொல்றேன். கார் வந்துட்டாரு, பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருக்காரு. நான் கார்ல ஏறி உட்காந்துட்டேன். கண்ணாடி உடச்சு பரவாயில்ல அப்படின்ட்டாரு. அப்படியே உட்காந்துட்டு வந்துட்டே இருக்கோம். என்ன ஆனந்த் சார், ஆனந்த் கொடுக்காரு. எப்படி சார் வரைய எப்படி சார் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சா அப்படின்னு தளபதி கேட்குறேன். அவர் சைலண்டாக உட்காந்துக்காரு. சார் உங்களை தான் சார் பாண்டிச்சேரியில் வர ஆனந்த் எப்படி கொடுத்தாருன்னா அது அவரை கேளுங்கன்னாரு. பார்த்து ஆனந்த் சார்ட்ட அவரும் ராஜேந்திரனும் ஜெயசீலனும் என்ன சார் என்ன அப்படிங்கிற தளபதி பதில் கொண்டு இல்லை ரவி சார் இறங்க மாட்டேன்ட்டாரு, வரவேற்பு கொடுக்காம இங்கே வந்துட்டாருனாரு. ஏன் சார், நான் தான் புறப்படுறதுக்கு முன்னாலே நேற்றே சொன்னேன்ல, அவர் ஊரை மாநிலத்தை தாண்டி வரும்போது ஒரு மாநில தலைவர் வரவேற்பு கொடுக்கலன்னா மரியாதை இருக்கா சார்? அரசியலே தெரிய மாட்டேங்குதே சார், என்ன சார் நீங்கன்னா? அப்படியா, அவர் என்ன பண்ணான்னு கேளுங்கன்னு. என்ன சார் என்ன பண்ணீங்க? ஒன்றும் இல்லை ரவி, சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே பெரிய மழைட்டேன், ரோட்டில் ஒரு பெரிய மேடை போட்டேன். அங்கே வந்து ஒரு 3 மீட்டர் வண்டி 10 சைக்கிள் வச்சுக்கிட்டேன். மேலே ஏறி இவர் பேசி கொடுக்க சொன்னேன். இவர் கார் விட்டு இறங்காமே வந்துட்டாருன்ட்டார். இது ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்ல வேண்டாமா? நீங்கள் வாட்டுக்கு அவரை கேட்காம நீங்கள் வாட்டுக்கு 3 சக்கரவர்த்தி ஹெல்ப் பண்ணி மைக்கை போட்டு கூட்டம் எத்தனை பேர் தெரியுமா? 5000 10,000 பேர் இருக்காங்கன்ட்டாரு. எனக்கு சார் அப்படின்னா மொத்த ப்ரெஸ் மீடியா இருக்கு. 4 மணிக்கு திறந்தாரு, 5 மணிக்கு பாண்டிச்சேரி தாண்டி போகிறோம். நான் தளபதிட்டேன், சார் அவர் அப்படிதான் சார், அவரை பார்த்துக்கலாம் சார், விடுங்க, அப்பாட்ட சொல்லி நான் வேறு மாதிரி பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ மேலே போகிறீங்க, நான் அர்ஜென்ட்டாக விமானத்துக்கு போகிறேன், லேட் ஆகுது, அதனால் என்னால் இப்போ கொடுக்க முடியுதுன்னு சொல்லி 4 வார்த்தை பேசிட்டு 2 பேர்த்துக்கு கொடுத்துட்டு மாநில நிர்வாகி கொடுப்பான்ட்டு நீங்கள் போயிடுங்க, நாங்கள் கொடுத்துட்டு முடிச்சுக்கிறோம். சார் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். கொடுக்குறேன்னு சொல்ல, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. சார் ஸ்டேஜ் வருது, வண்டி நிறுத்தணும் சொல்லுங்க. ராஜேந்திரன் வண்டி நிற்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். சார் 10,000 பேர் ப்ரெஸ் மீட்டு, 3 சக்கர வண்டி, தையல் மிஷின், தப்பு சார். ராஜேந்திரன் அப்படிங்கிறாரு. என்ன வாய மூடுறான்னு சொல்ல, என்ன வாய மூடுறான்னு சொல்றத ராஜேந்திரன்கிறார். அவரு ரேஸ் பண்ணி போகுது. அந்த மேடையை தாண்டி அந்த பார்டர்ல போய் ஒரு பெட்ரோல் பங்க்ல கார் நிக்குது. இவர் கார் அங்கே நிக்குது. ராஜேந்திரன் இறங்கிட்டான், ஜெய்சலன் எல்லாம் இறங்கிட்டாங்க. தளபதி இறங்குறாரு. நம்ப மாட்டீங்க, சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். துணிச்சலோட தைரியமா தளபதி கையை இறுக பிடிச்ச ஒரு நடிகனுக்கு தேவை பணம், புகழ். உங்களுக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் இருக்கு, புகழ் தேவை. இன்னைக்கு அந்த மேடையில் நீங்க இறங்குனீங்கன்னா மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். இந்த புகழ் வேண்டான்ட்டு போறீங்களே சார், என்ன சார் இதுன்னு என்ன வாங்க போங்கன்னு சொல்றாரு. அண்ணான்னு சொன்ன விஜய் தளபதி சார் என் கையை பார்க்குறாரு, அவர் கையை பார்க்குறாரு, என் மூஞ்ச பார்க்குறாரு. நான் உட்காந்துக்கிட்டு காரில் உட்காந்துக்கிட்டு இறங்கி போன தளபதியோட கையை பிடிச்சிருக்கேன். கையை பார்த்துட்டு எறா கையினாரு. அப்படியே கையை விரிச்சேன், இறங்கினாரு. கார் ஏறி கார் மெட்ராஸ் வந்துருச்சு. எனக்கா என்ன சொல்லும் தெரியல. ஆனந்த் மூஞ்சில ஈயாடல, ஏகப்பட்ட பான்சர் வச்சிருக்காரு, ஏகப்பட்ட பிரஸ் இருக்கு. நீங்க இவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தை சந்திச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுது இல்ல, ஐடியா ஆனந்துக்கு இல்ல, ஐடியா ஜெய்சனுக்கு இல்ல. ராஜேந்திரன் கார்ல போயிட்டான், சுகுமார் சும்மா நிக்கிறான். விஜய் சார் இங்க வர வைக்கணும். நேரம் எஸ்ஐக்கு போன் பண்ண, சார் இப்படி ஃபங்க்ஷன், இப்படி இது. ஏன்டா அவங்களுக்கெல்லாம் அறிவே இல்லைடா, தம்பி தான் பட்டாசு மாலைக்கு ஒத்துக்குச்சு இல்லை சார், அது எனக்கே தெரியாது, எனக்கே தளபதி சொல்லிதான் எனக்கே விஷயம் தெரியும். இவர் இப்படி தப்பு பண்ணிட்டாரு, மாட்டின்னு முடிக்கிறாரு. தளபதி மீடியில வராது சார், வரமாட்டாரு. பாண்டிச்சேரியில் நாம் இனிமேல் கால் வைக்க முடியாது. உங்களுக்கு எத்தனை ரிலேஷன் இருக்காங்க? 10,000 பேர் கூட்டம், பெரிய மைதானம், பெரிய இடம், யோசனை பண்ணிக்கணும். நீ போன வைடான்ட்டாரு.
நான் கூப்பிட்றேன்ட்டார். ஃபோனை வச்சுட்டேன். 2 நிமிஷத்தில் தளபதி எஸ்எஸ்சி சார் ஃபோன் பண்ணி, ரவி தளபதி வந்துட்டுருக்காருன்ட்டார். அப்பாடான்னு நான் ஜெயசீலன் அப்படி நிற்கிறோம். கார் நேராக வருது, அப்படியே எங்கள் பக்கத்தில் வருது. எதுக்கு? எங்களை ஏற்றருக்கு. ஏற்ற வந்த காரு ராஜேந்திரன் வாய்ஸ் கேட்டது. ராஜேந்திரன் கார் ஸ்லோப்னு சொல்லிட்டாரு. அது கேட்குது. எங்கள் காதல் ராஜேந்திரன் காரு சர்ற போயிடுச்சு. நாங்கள் நின்று பார்க்குறோம். ஏற்றிக்கல. அந்த கண்ணாடி உடஞ்சவனுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா? நாங்கள் அதுக்காக அவனை அங்கே நிற்க வச்சுட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் பஞ்சாயத்துக்காக. அந்த கார் கண்ணாடி தட்டி எடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு காரில் பறந்துட்டு தளபதி காரை திறந்துடும். தளபதி காரை துரத்துனா அந்த கார் என்ன ஸ்பீடாக போகும்? இந்த கார் 50 ஸ்லோவாக போகுது. நாங்கள் போகிறக்கில்ல தளபதி மைதானத்தில் போய் மேடை ஏறி மைக் எடுத்து, நான் 4 மணிக்கே வரதா இருந்தேன், முடிச்சுட்டேன். 5 மணிக்கு முக்கியமான போயிட்டு என் நம்பி யூனிட் அணிக்கும், அதனால் மன்னிச்சுங்க, மாநிலம் கொடுப்பாங்க, நான் வரேன், கோச்சிக்காதீங்கன்ட்டு ஒன்றுமே கொடுக்காம நானுங்க கடகடன்னு மேலே ஏறுறேன். இந்த மைக்கை ஸ்டாண்ட்லேருந்து உருவி என்கிட்ட நீட்டாரு. நான் வாங்குறேன், காட்டிட்டு மறுபடியும் உள்ளே வச்சு டொக்கு டொக்குன்னு அமுச்சிட்டு சத்தம் கட்டு மைக் அப்படின்ட்டு இறங்கி காரேறி போயிட்டார். யாருக்குமே கொடுக்கல, நாங்கள் தான் கொடுத்தோம். இந்த சம்பவத்தை ஆனந்த் மறக்கலாமா சார்? மறக்கலாமா சார்? தளபதியோட கையை நான் பிடிச்சிருக்கேன். அடுத்த நாள் தளபதி என்ன பண்ணாருங்களா, டைரக்டர் எல்லாம் வர வச்சிட்டார். வீட்டுக்கு போனோம். எஸ்ஐ சார் உட்காந்துருக்காரு. அப்பா ரவிராஜா, உனக்கு பணம் பெருசா புகழ் பெருசா? புகழ் வேண்டாமா கேட்குறாப்பா, என் கையை பிடிக்கிறப்பான்னு. சரி, ஏண்டா என் பையன் கையை விட பிடிச்ச, புகழோட பெருசானாரு. ஒரு தோரணையில் திட்டினாரு. நான் நினச்சேன், ஆஹா டைரக்டரு போய் சண்டை போகிறேன். சார் மன்னிச்சுங்க சார், இனிமேல் பண்ண மாட்டேன். இப்படி தான் பேசி மன்னிப்பு கேட்டேன். போகடா போகடா, என் மூஞ்சில் பிடிக்காதீங்கன்னு சொல்லி எங்களை விளையாண்டுட்டார். இதுவும் நடந்தது. இதையும் தளபதி மறந்துட்டார். இந்த தளபதி ஆனந்த் மேலே இவ்வளவு அலிகேஷன் வந்ததுக்கப்புறம் 3 கோடி ரூபாய் தங்கபாண்டிகிட்ட வாங்கிட்டான்னு நியூஸ் வந்த பிறகும் எப்போ என்ன ஆனந்த் மேலே என்ன அதிக அலிகேஷன் வந்தது?